வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா இது என்ன டே? இன்னைக்கு டே 2. இன்னைக்கு டே 2. நாங்க வந்து இப்போ ரொம்ப லேட் ஆக்சுவலி ரெண்டு பேருக்குமே கோல்ட் ஆயிடுச்சு. செம்ம கோல்டு. நைட்ல எனக்கு நைட் லேட் ஆயிடுச்சு फ्रेंड्स. லேட் 3 மணி தான் படுத்தோம். எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை கோல்டுனால. ஸோ வந்து ரெண்டு பேருக்குமே கோல்ட் பிடிச்சிட்டனால சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். ஏன்னா ஹரிபரியா போயிட்டோம் அப்படின்னா இன்னும் ஹெல்த் கண்டிஷன் பேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன டைம் வந்து கிட்ட 11:45க்கு இப்போ வீட்டை விடுறோம். மீன் ரூமை விடுறோம். இப்போ எங்கே போகிறோம்னா சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச் தான் போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்றதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம பிளான் பண்ணணும். இப்போ வரைக்கும் சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச் தான் ஃபர்ஸ்ட் பிளானு. அடுத்தது என்னன்றதை அடுத்தது பார்ப்போம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட வந்து டிராவல் பண்ணுங்க. காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு லேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். லேட் நாங்கள் ஏச்சதே லேட். அதனால காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல. நாங்கள் தூங்கிடுச்சு. ஆமா பாவம் என்ன பண்றது, அதுக்கும் உடம்பு முடியல. உடம்பு முடியலன்னா கோல்ட் ஆயிடுச்சு. சடனா ஐஸ்கிரீம் பெப்சி எல்லாம் நல்லா கோல்டு. ஏசி எப்போ பார்த்தாலும் ஏசி. இந்த கோல்டு டைம்ல வந்து பெப்சி குடிக்கிறது எவ்வளோ ஒரு சுகம். அதுதான் ஜன்னி வண்ண நாட்டுக்குன்னு பார்த்துங்கிறது நைட்ல திரும்பி படுக்க எப்படிதான் நீங்க முழிச்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஏதாவது நான் திரும்பி படுக்கிற ஏதாவது பண்றேன்னா ஓகேவான்னு ஏபி கேட்டு நிக்கிறாரு. அது ஏன்னா பக்கத்துல பாவம் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. அது வந்து இது மாறி மாறி படுக்குதுங்களா. டயர்டு தூக்கமே வரல தெரியுமா. ரொம்ப நேரம் நான் முழிச்சுனேதான் இருந்தேன். நானு திரும்பி பார்த்துன்னு ஏசி ஆஃப் பண்ணா வேர்க்குது, ஏசி போட்டா மூக்குல ஏறுது. ஐயோ ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சு நைட் எனக்கு. அப்புறமா டேப்லெட் வாங்கிட்டு வந்த அறிவாளி நான் போட மறந்துட்டேன். வாங்கணும். சரி இப்ப போலான்னு பார்த்தானா இப்ப போட்டா டயர்ட் ஆக்கிடுச்சுன்னா தூக்கமா வரும். அதனால சரி ஓகே இப்போதைக்கு ஒன்னும் பெரிய இதெல்லாம் இல்ல. கோல்டு மட்டும் தான் இருக்கு. அது டிஷ்யூ பாக்ஸோட எடுத்து நான் வந்துட்டேன் நானு. சோ வந்து நான் போட சொல்லணும் இன்னைக்கு வேண்டாம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டுன்னு. நம்ம இல்ல நான் வெளியே வந்தா தான் நான் வந்து நார்மலா ஆயிடுவேன். சும்மா படுத்துட்டே இருந்தா அது இதுவாயிட்டே இருக்கும். அதனால சரி ஓகே வெளியில போயிடலாம் அப்படின்ட்டு வெளில போயிட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் பொடி தோசை ஃப்ரெண்ட்ஸ். இங்க நான் பொடி தோசை சாப்பிட்டேன். மேடம் நார்மல் தோசை சாப்பிட்டு பிளேன் தோசை நல்லா தான் இருந்துச்சு. எந்த அவ்வளவு புளிப்பெல்லாம் இல்லை. இது புளிப்பு வெயில் என்ன கண்டிஷன்ல இருக்குதுங்க. மாவு வந்து புளிச்சுதான் போகும். அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா தான் டவுட்டு. புளிப்பு வந்து அதான் நம்ம 12 மணிக்கு 11 கிட்டத்தட்ட 11 o'clock சாப்பிட்டோம். ஆமா இப்ப என்ன டைம் 11 o'clock வந்துச்சு ஃபுட்டு. 11 o'clock சாப்பிட்டோம். 11 o'clock எல்லாம் என்ன சுரின்னு வெயில் வச்சுங்குது. அதனால அது புளிப்பு ஆயிட்டா ஆகும். எல்லாம் எங்க ஊர் இட்லி தோசை மாதிரி வந்துடும்மா. எந்த டைம் போனாலும் புளிக்காது. நைட்ல ஒண்டிதான் புளிக்குவாங்க. ஏன்னா அது கரெக்டா அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குவாங்க. லைக் அவ்வளவு வெயில் இருக்காது இல்ல. அது புளிப்பு அவ்வளவு இதா ஆகுறது இல்ல. ஆனா அதை நீ ஈவினிங் வந்து நீ மசால் தோசை இல்ல இட்லி வடைன்னு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது ஈவினிங் குள்ள புளிச்சுட்டுக்கோ. நம்ம ஊர்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும். ஆனா நான் மதியானம் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, காலைல போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, தோசை நல்லா இருக்கும். அதுதான் எனக்கு எங்க வந்தாலும் அந்த தோசை ட்ரை பண்ணி சாப்பிடலாம். நம்ம ஊர் ஞாபகத்துல போய் எங்கன்னா ஆர்டர் பண்ணிடுறது. அப்புறமா தான் தெரிய வரும் ஓகே இது வந்து நம்ம ஊர் இல்ல. 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் தோசை புளிச்சிருது அப்படின்ட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும் நம்ம டிராவல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அங்க போயிட்டு ரீச் ஆயிட்டு நம்ம உங்ககிட்ட பேசுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா சர்ச் கண்டுபிடிச்சு வந்துட்டோம். பட் இது வந்து சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச்சே கிடையாது. இது என்னது சர்ச் ஆஃப் பாம் ஜீசஸோ என்னவோ. ஆமா நம்ம வந்து சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர்ல கூகுள்ல போட்டு ஊரை சுத்தி இருந்தோம். சாப்பல் போச்சு கீழ பாருப்பா. ஓகே இது அப்படியே பேச காமி. சரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கோவா வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சிருக்கோம். இந்த பில்டிங் வந்து 400 years பழைய சாப்பல் இல்லை சர்ச். இது 400 years பழைய சர்ச். இது பிரிட்டிஷ்காரங்க அப்போ கட்டின சர்ச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இடிஞ்சு உழுதாங்க பாரு போட்டுக்கிறாங்க சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் ரெனோவேட் ஆகிருக்குது. பட் ஸ்டில் அது 400 வருஷம் அங்கே நிற்குதுன்னா கிரேட் தான். நம்மளாம் அப்போலாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். நம்மளாம் ஏன் நீங்கள் 400 இயர்ஸ்க்கு முன்னாடி பிறந்தீங்களா? இருக்கலாம். போன ஜென்மத்தில் நான் வந்து பிரான்சிஸ் சேவியர் சாப்பிட இருந்தேன். நீ கிளியோபேட்ரா மாதிரி கூட இருந்திருந்துக்கலாம். யாருக்கு தெரியும்.
பட் இதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு இதாக சொல்கிறது வண்டர் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்லலாம். சிட்டி ஆஃப் ஹெரிட்டேஜ் மொனியூமெண்ட். ஓகே சரி, எவ்ரி 10 years வந்து ஃப்ரான்சிஸ் சேவியர்ஸோட பாடியை வந்து கீழே வைக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 10 years ஆகி கீழே வச்சுக்கிறாங்களான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அது மேலே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் உள்ளே போயிட்டு நாங்கள்லாம் அது உள்ளே போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் வந்து ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு வரலாம். கீழே வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் 10 வருஷம் ஆகலை. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி போய் வச்சுருப்பாங்க. 2010 அந்த மாதிரி என்ன வச்சுருப்பாங்க. இன்னும் அந்த டைம் வரல. கீழே எடுத்து வைக்கிறது பார்த்தோம். மண்டே அதில் தெரியுது. அதே ஒரு கீழே தெரியுது. ஆமாம் தெரிஞ்சு நான் ஹிஸ்ட்ரி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரி. அவரோட ஷோல்டர் இல்லை திறமை வந்து ஒரு 3 பார்ட் அவரோட பாடியில் வந்து இங்கே இல்லை. அவர் பாடியில் இல்லை வந்து ஒன்று ஜப்பானில் இருக்குது, ஒன்று ரோமில் இருக்குது, இன்னொன்று வந்து வேறு ஏதோ ஊரில் இருக்குது. டெஸ்டிங் தான் பண்ணாங்க. ஃபுல்லான பாடி வந்து நம்ம ஊரில் தான் இருக்குது. ஏன்னா அது அவங்க சொந்தத்துக்கு அவங்க சொந்த ஊரில் வந்து எடுத்துன்னு போகணும் ட்ரை பண்ணும்போது ஷிப்பில் எடுத்துன்னு போகிறப்போ ஷிப்லேயும் இதாகும் பாடியாக ஃப்ளைட்டில் எடுத்துன்னு போகிறோம் ஃப்ளைட்டில் இதாகும் மூவ் ஆகுது. அந்த இடத்துக்குள்ள போகணுன்ட்டுன்னு. ஓகே ஸோ அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. ஓகே இது அந்த பாடி வந்து அவர் இங்கே இருக்க சப்போர்ட்லாம் போனேன்னு சொல்லிட்டு தான் கோவாலே வச்சுட்டாங்க. ஆனால் நிறைய ட்ரை பண்ணாங்க அடிச்சுன்னு சொல்லிட்டு எங்கேயும் முடியல. முடியாமல் தான் சரி இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேப்பில் இங்கே சர்ச்லேயே வந்துட்டு அவருக்கு வந்து பாடி டீக்கெட்டே ஆகும். டீக்கெட்டே ஆகும். கிட்டத்தட்ட 400 வருஷம் மேலே ஆகிடுச்சு. டீக்கெட் ஆகல. இன்னும் வரைக்கும் நேல்ஸ் சொல்லுறது வந்து லைட்டாக முடியெல்லாம் வருதா அதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. நேல்ஸ் கட் பண்ணுவாங்க. காலில் இருக்கிற ஒரு யாரோ ஒரு ஏரியா வந்து ஸோ அந்த கடிச்சிட்டாங்க. அது பிளட்டு வந்துடுது. பிளட்டு இருக்குது. ஆள் செக் பண்ண பாடி வந்து சுருங்கிடும். சுருங்கி இதாகிடும். சரியா இன்னும் வரைக்கும் ரைட் காலில் வந்து பிளட்டு கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ வருஷம் ஆகிடும். ஸோ இன்னும் வரைக்கும் டீக்கெட் ஆகாத டீக்கெட் ஆகாத ஒரே பாடி வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சின்ன ஹிஸ்ட்ரி பற்றி இன்னும் வந்து பயங்கரமான விஷயங்கள் தெரியும் எனக்கு. அதெல்லாம் ஃபுல்லாக சொன்னால் அப்போதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று நான் சொல்கிறேன். அவரோட கிட்டத்தட்ட பிறகு அதுதான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவர் வந்து அவர் பாடி இங்கே வந்து எடுத்துன்னு போக முடியல. ஸோ அது இங்கே இருந்துச்சு. எவ்ரி 10 years வந்து கீழே வைப்பாங்க. பப்ளிக் கையில் எடுத்துன்னு வந்து ஒரு ப்ரொசஷன் பண்ணி போவாங்க. ஃபுல் கோவா வந்து அதை பார்த்துட்டு போவாங்க. அதுதான் 3 parts ஆஃப் த பாடி வந்து மிஸ்ஸிங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக தெரியும்னா நீங்கள் போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இவ்வளோ தான். எனக்கு இவ்வளோ தான் தெரியும், ஓரளவுக்கு தெரியும், அதுதான் சொல்கிறேன். பட் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இதெல்லாம் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படிக்க உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா மூணு புதுசு எவ்வளோ வருஷம் வந்து பார்த்தாலும் அப்படியே இருக்குது. ஒன்றுமே சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. சும்மா நம்ம பாடி தச்சுக்கணும். 3 நாள் நாற்ற வச்சுக்கணும். நாற்ற வலிக்கிறதா ஒன்றுமே இல்லை. அதுக்கு எதுவும் அவங்க வந்து ஒரு இது மாதிரி கூட பண்ணுறதில்ல. அவங்க லைக் இந்த கெமிக்கல் எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே இல்லை. அதுதான் அது பொட்டியில் அங்கே இருக்குது. இதுதான் டிஃப்ரென்ஸ். இதுதான் ஃப்ரான்சிஸ் சேவியர்ஸோட பாடி. இங்கே நம்ம பார்த்து ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது பக்கத்தில் இன்னொரு சர்ச் இருக்குது. அங்கே போய் நாங்கள் பார்த்துட்டு அதை பற்றி நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இங்கே நிறைய கட்டுறோம். போர்ச்சுகல் ஸ்டாச்சு வந்து மேட் இன் கயா, போர்ச்சுகல். A few moments later. ஓகே, இது வந்து சென்ட் அகஸ்டின் டவர் இந்த பிளேஸ் பேர். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இங்கே நம்மளோட சர்ச் இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ ஃப்ரான்சிஸ் சேவியர்ஸ் பாடி பார்த்தால அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு காலத்தில் ஒரு சர்ச்சாக இருந்துக்குது. ஸோ இது பேர் வந்துட்டு சென்ட் இது அகஸ்டின் டவர். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு
மோசமான ஒரு சர்ச். ஏன்னா இது வந்து கட்ட தெரியாமல் கட்டிக்கிறது வந்து எடுத்துட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். இது ஹிஸ்ட்ரியே அப்படி தான் இருக்குது. இது வந்து 1587 ஸ்டார்ட் ஆகி 1697 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், 1960 ஏராலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க இது. சரியா? கம்ப்ளீட் பண்ணி அப்புறமா போர்ச்சுகல் வந்துட்ட பிறகு அவங்க கைடன்ஸில் வந்துச்சு. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கையில் வந்துட்ட பிறகு நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆயிடுச்சான். ஓகே, அந்த பாலிசி சேஞ்ச் ஆகும் போதும் இது சரியாக வந்து ரொம்ப பழைய இது இல்லையா, இது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த சர்ச் வந்து அப்படியே பாதி கொலாப்ஸ் ஆயிடுச்சான், வந்துச்சு. அப்புறமா போக அது அப்படியே பாதி உள்ளிருந்து அதுவே கொலாப்ஸ் ஆயிடுச்சா, அது நல்லா பாதி கட்டிடுச்சா. அதனால இது என்ன சொல்றாங்கன்னா, இது தேவையில்லாம கட்டின ஒரு சர்ச்ன்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியிலே விக்கிமீடியாலேயே போட்டிருக்காங்க, தே ரூயின் திஸ் சர்ச்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய சர்ச்சா கட்டியிருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் உளுந்த கல், இதெல்லாம் இதெல்லாம் வந்து பீஸா உடஞ்சு. ஆமா, இதெல்லாம் பில்லர் மாதிரி இருந்துச்சுல, இதெல்லாம் உழுந்துச்சா. ஸோ இது கட்டினவங்க பேர் வந்து அகஸ்டின். ஓகே, அதனால இது அகஸ்டின் சர்ச் டவர். அகஸ்டின் டவர். ஓகே, ஏன் இது டவர்னா அது ஒரு உளுந்து அது அப்படி இப்படி ஆகி ஒரு டவர் மாதிரி நிற்குது. இது ஒரு டவர் மாதிரி நிற்கிறதுனால இது அகஸ்டின் டவர்னு வச்சுட்டாங்க. இது ஆக்சுவலி வந்து ஒரு மான்யூமெண்ட்டு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி இது ஒன்று வச்சு கவனிச்சுக்கிறாங்க. சரியா? ஆனால் நிறைய பேர் வராங்க. இப்போதுக்கு நம்ம வெயிலில் வந்து சுற்றின்னு எனக்கு வந்து இதுதான் ஹிஸ்ட்ரி. இது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலாக கட்டிக்கிறானுங்க. அப்போ நல்லா எவ்வளோ அப்படி 1587 எவ்வளோ வருஷம் சொல்லும், பயங்கரமாக கட்டிக்கிறானுங்க. கட்டி பாவா நம்ம விழுந்துருச்சு. கட்டி உள்ளுச்சு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அங்கே பார்க்கலாம். சில பேர் இங்கே இந்த சர்ச் வரைக்கும், அந்த சர்ச் வரைக்கும் வந்துட்டு அங்கேன்னு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கறது இதுவும் ஒரு பார்க்க வேண்டிய பிளேஸ் தான். ஒரு பிளேஸ் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுக்கு எனக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இதனால ஒன்றும் ஒரு சர்ச்சு கட்டிக்கிறானுங்க, உழுதுட்டுக்குது, அது பாதி கட்டின பில்டிங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உள்ளே போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன செம்ம. அந்த காலத்துலேயே கட்டி இருந்தா எப்படி இருந்திருக்கோன்ற இமேஜினேஷன் வருது. இல்லை, கட்டி இருந்தாங்க. அது அப்படியே வருஷம் போய் அது ஏதோ உழுதுட்டுக்குது. சரியா? அதனால எனக்கு உள்ளே போயிட்டோன்னா நான் அப்படியே மைமருந்து பார்த்துருந்தேன், எப்படா கட்டினீங்க. அதோட இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சர்ச்சு தானா. அந்த பின்னாடி பில்டிங் அந்த பக்கம்லாம் வேறு லெவலில் கட்டிக்கிறானுங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டிக்கிறானுங்க. இது எப்படி கொலாப்ஸ் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. பட் எனக்கு ரொம்ப அவ்வளோ ஆயிடுச்சு, என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஒரு இதை நான் தொட்டு பார்த்துருந்தேன். அவ்வளோ செம்மையாக அந்த கல், அந்த அவங்க வந்து யூஸ் பண்ண ஆர்கிடெக்டு, ஒரு இதுக்கும் ஒரு டிசைபிள்ஸ்க்கும் ஒரு சாப்பல், அதெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோதான். இது ஒரு சூப்பர் பிளேஸ். நீங்கள் சும்மா வந்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து விசிட் பண்ணலாம். இங்கே அப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்துட்டோம். என் ரூமுக்கே வந்துட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஈவினிங்காக போகலாம். ஈவினிங் வந்து வேறு செம்மையாக இருக்கும். அது ஒரு பிளான் இருக்குது, வேறு லெவல் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஓல்டு கோவாக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓல்டு கோவா வந்து செம்ம வெயில், எங்களால் இருக்க முடியல. சரி, ஒரு 2-3 இடம் பார்த்துட்டு சரி ஷாப்பிங்க்குன்னு பஞ்சிம் கிட்ட போனோம். அங்கே பார்த்தாலும் அங்கே வந்து எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கல, ப்ளஸ் செம்ம வெயிலாக இருந்துச்சு. சரி போனால் போட்டோம், இன்னைக்கு போதும், நம்ம ஈவினிங் பிளான் பண்ணியிருக்கோம்ல, ஈவினிங் போகலாம். முடிஞ்சால் நம்ம பஞ்சம் பக்கத்தில் தான் ஒரு பிளான் இருக்குது. சரி, அதுவும் அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ரிட்டர்ன் ரூமுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது வந்து நான் வந்து நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும், நாங்கள் வந்து அதை பார்த்து நாங்கள் ஹாப்பியாக இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங்கு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.